ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லிஸ்ட்டோட மெத்தட்ஸ். நான் கொடுத்துருக்கேன் லிஸ்ட் அப்படின்ற மெத்தட்ஸ் கொடுத்துருக்கேன். சைஸ் அப்படின்றது ஒரு மெத்தட், இஸ் எம்டின்றது ஒரு மெத்தட், கண்டைன்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணு. இதெல்லாமே பூலியன் தான். லிஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்டர்ஃபேஸாக இருக்குது, பப்ளிக் இன்டர்ஃபேஸாக இருக்குது. அது என்ன பேக்கேஜில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அப்சர்வ் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸாக இருக்கிறதுனால பை டிஃபால்ட் 100% அப்ஸ்ட்ராக்ஷனு எல்லாமே அப்ஸ்ட்ராக்டாக தான் எழுதியிருக்காங்க. எல்லாமே அப்ஸ்ட்ராக்டாக தான் எழுதியிருக்காங்க. ரைட்? இந்த மெத்தட்ஸ் எல்லாம் அப்ஸ்ட்ராக்டாக தான் எழுதியிருக்காங்க. அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றக்கப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் யூ ஹாவ் டு ஓவர் ரைட் தீஸ் மெத்தட்ஸ் இந்த கிளாஸ் வேர் யூ ஹாவ் டு ஒர்க். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸ் கம்பல்சரி என்ன பண்ணோம், இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் எல்லாமே ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் எல்லாமே ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சைஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது விச் ரிட்டர்ன்ஸ், அதோட ரிட்டர்ன் டைப் வந்து இன்டீஜரு. அப்போ நீங்கள் வந்து இங்கே L1 டாட், இங்கே நான் ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் டாட் L1 டாட்னே கொடுக்குறேன். L1 டாட் சைஸ் ஆஃப் அப்படின்னு நான் கால் பண்ணுறேன். L1 டாட் சைஸ் ஆஃப் அப்படின்னு நான் கால் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்றான். ஓகேவா? ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ நான் இங்கே இதை வந்து லாக் பண்ணுறேன். L1 டாட் சைஸ் ஆஃப். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 5 இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 5 இருக்குன்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இந்த லிங்க் லிஸ்ட் அப்படின்றத நான் இந்த இடத்துல லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, இது அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். அந்த இது என்னன்றதை பார்த்து நான் சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே.